சமந்தி சமந்தி. யார் இது? செல்லம்மா வாய்ஸ் மாதிரி இருக்குது. சமந்தி. அவங்களேதான். வாங்கம்மா செல்லம்மா. சமந்தி நல்லா இருக்கீங்களா சமந்தி? நல்லா இருக்கிறேம்மா. நீங்க எதுக்கு போந்தீங்க? சமந்தி என்ன கேள்வி இது? கல்யாணம் பேசினாப்புல அப்படியே நிக்குது. நிச்சயத்துக்கு என்ன நாள் குறிக்கவே முடியல. குழந்தை மாசமா இருந்ததுனால இத்தனை நாளா அமைதியா இருந்தேன். குழந்தைக்கு இப்ப குழந்தை பிறந்துட்டு இனியாவது அதை பத்தி நீங்க பேசுவீன்னு பார்த்தா இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. அதான் நம்மளே பேசிடலாமேன்னு அன்னைக்கு வந்தேன், அன்னைக்கு பேச முடியல. அதை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன் சமந்தி. பேசலாமா? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமாம்மா ஃப்ரீயா தான் இருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். சமந்தி இன்னும் நாளை மட்டும் தள்ளி போட்டுட்டே போயிடாதங்க. ஏன்னா உடனே நிச்சயத்தை வைக்கணும்னு என் புருஷனும் சொல்லிட்டாரு. சீக்கிரமா டக்கு புக்குன்னு ஒரு நாளை குறிங்க. இந்த வாரத்துல வச்சிருவோமா? என்னம்மா நீங்க இந்த வாரம்னு சொல்றீங்க? அப்ப சரி சமந்தி, அடுத்த வாரம் வச்சிருவோம். சிம்பிளா தெரிஞ்சவங்கள மட்டும் கூப்பிட்டு நிச்சயத்தை முடிச்சிடலாம் சமந்தி. கல்யாணத்தை கிராண்டா வச்சிடலாம். செல்லம்மா அது வந்து சமந்தி நான் என்ன வரதட்சணை நிறையவே கேட்ட போறேன். வெறுமனே ஒரு 4 லட்சம் போதும் சமந்தி. நிச்சயம் பண்ணும்போது தட்டுல வச்சு கொடுத்துருங்க. என்னது 4 லட்சமா? ஆமா சமந்தி, 4 லட்சமோ 40 பவுன் நகை போட்டா போதும். என்னம்மா சொல்றீங்க? 40 பவுனா? ஆமா சமந்தி, 4 லட்சமோ 40 பவுனும். நான் அதிகமாலாம் ஆசைப்படையில. என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு பொண்ணு கேட்டு வரும்போது எதுவுமே வேண்டாம் தானே சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நின்று திடீர்னு அவ்வளவு தாங்க இவ்வளவு தாங்கன்னா என்ன அர்த்தம்? சமந்தி இந்த காலத்துல யாரும் ₹1 கூட வாங்காம கல்யாணம் முடிக்கிறாவே. எனக்கு இருக்கிறது ஒத்தைக்கு ஒரு பையன். இது கூட வாங்கலனா எல்லாரும் என் மகனுக்கு தான் ஏதோ குறை இருக்கும்னு நினைப்பாவே. உங்க தத்து பிள்ளைதான் குழந்தை, அவளுக்கே நீங்க 200 பவுன் நகை போட்டிருக்கீங்க. ஆனா பச்சைக்கிளி நீங்க பெத்த பிள்ளை, அவளுக்கு ஒரு 40 பவுன் நகை போட மாட்டீங்களா? செல்லம்மாக்கா அது ஒன்றும் எங்க அப்பா போடல. எங்க அப்பா அப்ப நடிக்கிறதுக்கு தான் வந்திருந்தவன். என் புருஷனோ என் மாமனா இருந்தா அந்த நகையெல்லாம் வாங்கி எங்க அப்பா கிட்ட கொடுத்து எனக்கு போட சொன்னவன். எங்க அப்பா கஷ்டப்பட்டவங்க தான், பணக்காரரா நடிக்கிறதுக்கு தான் வந்தவன். எங்க அப்பா ஒன்றும் நிஜமாலே பணக்காரர் கிடையாது. நீங்க கேட்கறதெல்லாம் செய்யறதுக்கு. முதல்ல நீங்க பொண்ணு மட்டும் தந்தா போதுன்னு தானே வந்திய? நான் அப்படியே செய்யறதெல்லாம் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உங்க காதுல விழலன்னு நினைக்கேன். சம்மந்தி குழந்தைய விடுங்க, அவ சின்ன பிள்ளை. நீங்க பெரியவியா, நீங்க முடிவு சொல்லுங்க. 40 பவுன் நகை போட முடியுங்களா? ஐயோ செல்லம்மா அவ்வளோலாம் எங்களால செய்ய முடியாதுமா. சரி சம்மந்தி, உங்களால முடியாதுதான். உங்க மருமகன் தான் பெரிய கோடீஸ்வரன்ல, அவரை போட சொல்லுங்க. அவருக்கு என்ன 40 பவுன் பெரிய விஷயமா? குழந்தைக்கு 200 பவுன் இருக்கு. அவன் நினைச்சா அவன் தங்கச்சி மாதிரி நினைக்கிற பச்சைக்கிளிக்கு 40 பவுன் போடலாமே. என்ன குழந்தை அப்படிதானே? உண்மையாவே பச்சைக்கிளிய தங்கச்சியே நினைச்சா நீ போடலாம், நீ செய்யலாம். உன் புருஷனையும் செய்ய சொல்லலாம். நீ நிஜமாலே மனசளவுல அவளை தங்கச்சியா தானே நினைக்க? இங்க பாருங்க செல்லம்மாக்கா, நான் அவளை தங்கச்சியே தான் நினைக்கேன். பேர வேண்ட சம்மந்தி கவலையை விடுங்க, அவன் எல்லாத்தையும் செஞ்சிருவா. செல்லம்மாக்கா நான் கல்யாணம் முடிஞ்சு எங்க மாமியார் வீட்டுக்கு தானே போனேன். என் நகையெல்லாம் என் மாமியார் வீட்டுல தான் இருக்கு. எங்க அப்பா கோடீஸ்வரர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்க மாமியார் நகையெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டவன். அதனால அந்த நகையெல்லாம் வாங்கி போட முடியாது செல்லம்மாக்கா. அதனாலதான் என் புருஷன்ட்டு நான் வாடகை காசு வாங்குறது இல்ல. நான் வியாபாரம் பண்ணி தான் இந்த வீட்டுக்கே வாடகை கட்டிட்டு இருக்கேன். குழந்தை எதுக்கு இப்படி பஞ்சு குத்தியா? உன் கூட பிறந்த தங்கச்சினா செஞ்சிருப்பல்ல. பச்சைக்கிளியோட பிரிச்சு பாக்குறியோ? உனக்கு மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, மாணிக்க தம்பி கிட்ட சொல்லு. அவரே நல்ல தம்பி, அவர் கண்டிப்பா செய்வாரு. இங்க பாருங்கம்மா செல்லம்மா, என் பொண்ணாண்ட காசு இருந்தா யாராண்டியே கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, அவளே செய்வா. அவளோட நிலைமை என்ன, அவ பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க அவளை பத்தி எல்லாம் பேசாதீங்க. எங்களால இந்த 40 பவுன் நகை 4 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதுமா. நீங்க அன்னைக்கு எதுவும் வேணான்னு சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டேன். இப்படி திடீர்னு வந்து 40 பவுனை தான் 4 லட்சத்தை தானே என்னமா அர்த்தம்? கல்யாணமும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், போங்கம்மா. சம்மந்தி எதுக்கு இப்படி பெரிய வார்த்தை சொல்றியே? சரி உங்களுக்காக நான் இறங்கி வரேன். 4 லட்சம் வேண்டாம், 2 லட்சம் கொடுங்க போதும். நகையோ ஒரு 20 பவுன் போட்டுருங்க. இத கூட உங்களால செய்ய முடியாது? ஏன் குழந்தை, இத கூட உன் புருஷனால செய்ய முடியாது? ஏக்கா அவர் கேட்ட செய்யதான் செய்வாரு. வேற என்ன சம்மந்தி, நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிருவோமா? ஏக்கா எங்க மாமியாருக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், எங்க அப்பா அங்க இருக்க முடியாது. ஏற்கனவே எங்களுக்கு அவங்களுக்கு ஒரே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நானே பிள்ளை பெத்து எடுத்துட்டு அங்க போகாம வேண்டாமான்னு இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். என் புருஷன் நகைப்பட்டாருன்னு வச்சிருங்க, அவ்வளவுதான். ஆமா சம்பந்தி, இதெல்லாம் சரி வராது. வாழ்ந்துட்டு இருக்க குழந்தையோட வாழ்க்கைய என் பொண்ணுக்காக கெடுக்க விரும்பல. என் குழந்தையாது சந்தோஷமா வாட்ட சம்பந்தி. என் மகளுக்கு இன்னொரு நல்ல மாப்பிள்ள வருவான், நகை எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு. அப்போ என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன், நீங்க வேற பொண்ணு பாத்துக்கோங்க சம்பந்தி. சம்மந்தி எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கியே? இல்லம்மா செல்லம்மா, சரி வராதுமா. நீங்க நகை நட்டுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஒரு இடத்த பாத்துக்கோங்க. சரி சம்மந்தி, இதுக்கு மேல நான் ஒண்ணுமே கேட்கல. உங்க இஷ்டம். உங்க
இல்லம்மா வேணாமா, இந்த மாதிரி இடத்துல என் குழந்தை நிம்மதியா வாழ்ந்துக்கிடாது. என்ன சம்மந்தி நீங்க பொசுக்கிட்டு இப்படி பேசிட்டியே? உங்க மகளுக்கு என்ன எங்க வீட்ல கொடுமையா நடந்துற போது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. உங்க மக வந்து எங்களை பாத்துக்கிட்டாலே போதும். நானும் அவளை என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவேன் சம்மந்தி. நம்பி கேட்டுட்டாங்க. இல்ல சம்மந்தி, செட் ஆகாது, வேணாம். நகை கேட்டுட்டேன்னு குறைச்சிக்கிட்டீங்களோ? இதுக்கு மேல நான் ஒண்ணு கேட்க மாட்டேன் சம்மந்தி. நம்பி கேட்டுட்டாங்க. இல்ல செல்லம்மாக்கா, முடியவே முடியாது. நீங்க கிளம்புங்க. பொண்ணுக்குன்னு இந்த பக்கமே வராதுங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? ஏதோ நான் என் மனசுல இருந்த ஆசையை கேட்டேன், அவ்வளவுதானே. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு விடுங்க. இப்ப எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க? சம்மந்தி, என்ன பிரச்சனை சம்மந்தி? சந்தியம்மா, என் மகளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நாங்களே இதை உங்களாண்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுன்னு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இந்த மாதிரி நீங்க பேசின உடனே எங்களுக்கும் இதுல விருப்பம் இல்லம்மா. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஓஹோ, என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த மேடம்க்கு இஷ்டம் இல்லையோ? என் பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? அவளா அவ மூஞ்சியா அவ பல்லா? என் மகன் கெட்டிக்கிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். இந்த லட்சணத்துல அவ என் மகனை ரிஜெக்ட் பண்ணியாலோ? இங்க பாருங்க செல்லம்மாக்கா, வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுங்க. பச்சைக்கிளிக்கு என்ன குறைச்சல்? எதுக்காக அவளை அப்படி பேசுறிய? அது என்ன வார்த்தை? பல்லு கில்லுன்னு குறை சொல்றிய? அவளுக்குலாம் ஒரு குறைச்சல் இல்ல. உங்க கண்ணில் தான் குறை இருக்கு. அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். உங்க மகன் ஒன்னும் பிடிக்கலன்னு சொல்லல. அப்படினா எவனைய காதலிச்சிட்டு கிடக்காளோ? சீ, நல்ல பிள்ளையா இருப்பா, என் மகனுக்கு கெட்டிக்கிடலாம்னு நினைச்சு வந்தேன். இப்பதானே தெரியுது அவள் லட்சணம் என்னன்னு. எவனைய காதலிச்சிட்டு கிடந்திருக்கா. உற்றுனா அந்த ஜெனிஃபர் பொண்ணு மாதிரி ஓடி இருப்பா. உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு நானே என் மகனை தான் கிடைச்சோமோ? ஏய், என்ன முதல்ல கண்ணீர் வடிக்கிறியோ? என் பிள்ளைய வேண்டான்னு அப்பயே சொல்ல வேண்டியதானே நீ? இவ்வளவு நாள் காக்க வச்சு நீ அசிங்கப்படுத்துறியோ? உனக்காக நானே என் மகனை இத்தனை நாள் காத்து கிடந்திருக்கோம். வேண்டாம் சொல்லியிருந்தா நான் வேற இடத்துலயாவது பொண்ணு பார்த்திருப்பேன். மன்னித்து விடுங்கள். மன்னிக்கணுமா? சே, எவனை காதலிச்சிட்டு இருந்தா? செல்லம்மாக்கா, இங்க என்ன நிச்சயமா நடந்து உறுதி பண்ணிட்டோம். நீங்க வந்து பொண்ணு கேட்டிய, டாடி தான் சரின்னு சொல்லி சம்மதம் சொன்னாரு. பச்சைக்கிளிட்ட கேட்காம சொன்னதா இதுல தப்பு. இந்த பெரிய மனுஷன் தானே சொன்னாரு, என் பிள்ளைட்டெல்லாம் இதை கேட்க வேண்டாம், நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவானே. இப்ப மட்டும் என்ன வந்துச்சா? செல்லம்மா, எங்களை மன்னிச்சுக்கோங்கம்மா. நீங்க கேட்டீங்க, நான் என் பொண்ணு சம்மதிப்பான்னு சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ என் பொண்ணே புரியலன்னு சொல்றா. இப்போ நான் எப்படிமா சரின்னு சொல்ல முடியும்? குழந்தை சொன்ன மாதிரி நிச்சயம் நடந்திருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு வார்த்தை கேட்டீங்க, நான் சரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். இப்போதான் என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கே தெரிஞ்சுது. அதனால இந்த கல்யாணம் வேணாம், நிறுத்திடலாம். நல்லா இருக்கு உங்க பேச்செல்லாம். ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்களே, கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறீங்களே, நானே கெட்டிக்கிடலாம் தான் கேட்டேன். ஆனா நீங்க என் மகனை ரிஜெக்ட் பண்ண வரவே இந்த ஊருக்குள்ள எப்படி வாழ்ந்துறீங்க நானும் பாக்கேன். எவன் இவளை கெட்டுறதுக்கு வரானும் பாக்கேன். பாருங்க, சூப்பர் மாப்பிள்ள வருவான். பச்சைக்கிளி கல்யாணத்துக்கு டாடி கூப்பிடுவாரு, வராம இருந்துறாங்க. நீ இனி எப்படி கடை போடுறான்னு நானும் பாக்கேன். சரி, இந்த ஊருக்குள்ள இப்படிதான் அசிங்கம் நடக்குது, என்னன்னே தெரியல. மாப்பிள்ள பேசியது ஒருத்தனை, கல்யாணம் முடிக்கிறது ஒருத்தனை. இங்க பாருங்க செல்லம்மாக்கா, நாங்க உங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணை கட்டிடுங்கன்னு கேட்கல. நீங்களாதான் தட்டை தூக்கிட்டு ஒரு நாள் ஓனர் வீட்டுல போய் கேட்டிருக்கிய. அப்படியே அதே தட்டோட எங்க வீட்டுக்கு வந்திருக்கிய. ஒரு வீடா பொண்ணு நீங்க தான் கேட்டிருக்கிய. எங்களெல்லாம் தப்பு சொல்ற வேலையை வச்சுக்கிடாதுங்க. நான் இந்த ஊர்ல தான் கடை போடுவேன், இங்க தான் வியாபாரம் பண்ணுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கிடுங்க, நான் என்னால முடிஞ்சதை பாத்துக்கிடி. பாப்போம், உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். குழந்தை, என்னம்மா இதெல்லாம்? அவங்க தானே வந்து நம்மளாண்ட பொண்ணு கேட்டாங்க. இப்போ என்னம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டோம்ல, அதான் நிச்சயம் கூட நடக்கல. டாடி, அன்னைக்கு அவி வந்து பொண்ணு கேட்கும் போதே பச்சைக்கிளிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லியிருக்கணும். இந்த ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டியா டாடி? ஆமாமா குழந்தை, பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த செல்லம்மா வந்து இப்படி பேசுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? பச்சைக்கிளி, என்னம்மா, எதுக்கு உனக்கு கல்யாணம் பிடிக்கல? உன் மனசுல யாராவது இருக்காங்களா? சொல்லுமா. டாடி, நான் சொல்றேன் டாடி. என்னம்மா குழந்தை, உனக்கு தெரியுமா? ஆமா டாடி, பச்சைக்கிளியே ஒரு பையனை விரும்புறா. அந்த பையனை தான் அவளுக்கு பிடிச்சிருக்குதான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவாளாம். யாருமா அந்த பையன்? எங்க இருக்கிறான்? டாடி, கொஞ்சம் பொறுமையா இருங்க டாடி, சீக்கிரமே சொல்றேன். இல்ல இப்பவே சொல்லுங்க, யார் அது? பச்சைக்கிளி, உன் மனசுல இருக்கிறது யாரு? சொல்லுமா. டாடி, முதலில் அக்காவிற்கு கல்யாணம் முடியட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் டாடி. அக்காவாது தங்கச்சியாது, உன் மனசுல யாரு இருக்கிறான்னு சொல்லுமா. ஃபர்ஸ்ட் உங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்கா கல்யாணத்தை பாத்துக்கலாம். வேண்டாம் டாடி, அவ மனசுல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம சுக்காக்கோ தான். என்னம்மா சொல்ற? சுகாகோ பையனா? அவன் தான் இப்ப இங்க இல்லையம்மா, எங்க போனானே தெரியலையே. டாடி, அது வந்து பச்சைக்கிளிக்கு மாப்பிள்ள பாத்தியல்ல, அதான் கோச்சிட்டு ஓடி போயிட்டான். நீங்க போன் பண்ணி கூப்பிடுங்க டாடி, அவன் வந்துருவான். சரிம்மா, அவன் எங்க இருந்தாலும் தூயின்னு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. பச்சைக்கிளியம்மா, நீ அல்லாத. உனக்கு என்ன, சுகாகோவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? டாடி பாத்துக்கிறோம்மா, கண்ணத்தோட. டாடி, என் மேல் கோபம் இல்லையே.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, முதல்ல அப்பாவாண்ட சொல்லியிருக்கலாம். செல்லம்மாவுக்கு நான் வாக்கு குத்துருக்க மாட்டேன். சரி விடுமா, இப்ப என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு விடு. சுகாக பையன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இந்த டாடி உனக்காக கொண்டு வரம்மா. சரி டாடி. என்ன செல்லம்மா இங்க இருந்து வரா? செல்லம்மா, ஏ செல்லம்மா, எதுக்கு கண்டுக்காம போறா? என்னக்கா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னாச்சு செல்லம்மா? என்னன்னு கேட்டேன், எதுக்கு இப்படி வெடிக்க? உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைகள் தான் இப்படி இருக்குன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உங்க வீட்ல குடியிருக்க பிள்ளைகள் இப்படி தான் இருக்குன்னு. என்ன சொல்லி செல்லம்மா? எங்க குடும்பம் எங்க வீட்லன்னு ஏதோ பேசியா? எதுக்கு இப்படி பேசிய செல்லம்மா? ஆமா, முதல்ல நிரோஜா அவங்க தங்கச்சி பார்த்து வச்ச பையனை விட்டுட்டு அவன் கூட ஓடினால. ரெண்டாவது அந்த ஜெனிஃபர், அவள பார்த்து வச்ச பையனை விட்டுட்டு என்னத்த கூட ஓடிட்டால. செல்லம்மா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா? நாங்களே வயிற்றுச்சல்ல இருக்கோம், நீ எதுக்காக வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் நீ பேசறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை எதுக்கு வேணும்? நடக்கிறதுதானே நான் சொல்லியே. ஏதோ எங்க குடும்பத்துல நடந்துட்டு இத வந்து நீ இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கா? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்கேன். உங்க குடும்பத்துல இருக்க பிள்ளைகள் தான் இப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் மோசமானதுவே. இப்ப பார்த்தா அவங்க வீட்ல குடியிருக்கிறதுவெல்லாம் அப்படிதான் இருக்கு. செல்லம்மா, வார்த்தை அளந்து பேசு. எதுக்கு அளந்துட்டு பேசலாம்? வயிற்றுச்சல்ல பேசுறேன். உங்க குடும்ப புத்தி உங்க வீட்ல குடியிருக்கவங்களுக்கு வந்துட்டு. ஏய், என்ன பேச்சு பேசுற நீ? எங்க குடும்ப புத்தியா? ஆமா, உங்க குடும்ப புத்தி தான். இப்ப அந்த பச்சை கிளிக்கு வந்திருக்கு. என் பிள்ளை பேசி வச்சாச்சு, இப்ப இஷ்டம் இல்லைன்னு சொல்லியா? எவனோ ஒருத்தர காதலிக்கானா? அதுக்கு நீ என் குடும்பத்தை எழுப்பியோ? என் குடும்ப புத்தி கிட்டின்னு பேசுறா? இன்னொரு வார்த்தை அப்படி பேசி வர மரியாதை கெட்டுறோம் பாத்துக்க. ஐயோ, கோவத்துல சரோஜாக்காவை டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டுட்டோமோ? இவியல பகச்சிக்கிட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதே. நான் வேற சவால்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். இவியல நம்ம கைக்குள்ள போட்டுக்கிடணும். அப்பதான் நம்மளுக்கு சப்போர்ட்டாவும் அந்த குழந்தை குடும்பத்துக்கு எதிராவும் இருப்பாவ. சரோஜாக்கா, மன்னிச்சிருங்கக்கா, ஏதோ கோவத்துல பேசிட்டேன். என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்களா? என்ன வார்த்தை பேசுன செல்லம்மா நீ? வேற யாராவது இருந்தா இப்ப பல்ல தட்டி கையில கொடுத்துருப்பேன். ஏக்கா, நான் கோவத்திலே வந்தனா, எனக்கு யார்கிட்ட பேசுறேன் என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டேன்க்கா. என்னை மன்னிச்சிருங்கக்கா. நீ சும்மா போய் சொல்லாத செல்லம்மா. நல்லா தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசுன. என் தங்கச்சி ஓடி போயிட்டா, எங்க சித்திமா ஓடி போயிட்டான்னு பேசுறா. உடனே அது குடும்ப புத்திங்கிறா. என் குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியுமா? ஏதோ விவரம் கிட்ட ரெண்டு போயிடுச்சு, அதுக்கு என்னை பெத்தவியல என்னை எல்லாம் சேர்த்து பேசுவியோ? சாரிக்கா, மன்னிச்சிருக்கா, தப்புதான். நீங்க எல்லாரும் நல்லவியதான்க்கா. அது இந்த பச்சை கிளி எப்படி பண்ணிட்டான்னு எனக்கு கோவம் வந்துட்டுக்கா. அதான் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் டப்புன்னு வெளியே வந்துட்டு. நல்ல வர உனக்கு. இங்க பார் செல்லம்மா, அவளை பேசனா அவளை மட்டும் பேசிட்டு போயிட்டே இரு. இனி என் குடும்பத்தையும் பேசணும்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஏக்கா, நீங்க வருத்தப்படாதுங்கக்கா. இந்த பச்சை கிளி இருக்க பத்தியில என் மகனை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா. இந்த குழந்தையும் குழந்தை டாடியும் அதுக்கு சப்போர்ட் வேற பண்ணியாவக்கா. அந்த குழந்தையும் காதலிச்சுட்டு ஓடினவ தானே, அதனால சப்போர்ட் பண்ணியா போல. என்னையும் என் பிள்ளையும் அசிங்கப்படுத்திட்டாவக்கா. அந்த வயிற்றுச்சல்ல தான் அப்படி பேசிட்டு பாத்துக்கிட்டு. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த ஊருக்காரவிய, அதுவும் சொந்த வீட்டுக்காரவிய. அவியெல்லாம் இந்த ஊருக்கு பஞ்சு பழக்க வந்தவியக்கா. இன்னைக்கு இருப்பாவ, நாளைக்கு ஓடிடுவாவ. அதனால நம்ம அடிச்சுக்கிட கூடாதுக்கா. எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் பாத்துக்கிடுங்க. செல்லம்மா, இனி யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட பேசுறவங்க பார்த்து பேச சொல்லிவிட்டேன். சரிக்கா, பார்த்து பார்த்தே பேசுறேன். இத மனசுல வச்சுட்டு என்கிட்ட பேசாம இருந்துடாதுங்கக்கா. நீங்க எப்பவுமே எனக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாளையில இருந்து தினமும் கடை போட போறேக்கா. நீங்க கண்டிப்பா என் கடைக்கு வரணும், சாமான் வாங்கணும், சரியா? அது மட்டும் இல்ல, புதுசு புதுசா ஆஃபர்லாம் கொடுக்க போறேன். இது நம்ம கடையில தரமான பொருளை தான்க்கா விற்பேன். முன்னாடி வரலாம் இருக்காது. இனி நம்ம கடைக்கு வந்து நீங்க நம்பி வாங்கி சாப்பிடலாம். நாளையில இருந்து வந்துருங்கக்கா. சரி சரி, பார்க்கலாம். சரி சரோஜாக்கா, நான் வரேன். மனசுல எதையும் வச்சுக்கிடாதுங்க. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் வீட்டு முன்னாடி வந்து பேதி எடுத்துட்டு போகுது. பச்சைக்கிளி வேண்டாம்னு சொன்னா அவகிட்ட போட்டி தானே சண்டைக்கு. என் குடும்பத்தை இழுத்து என்கிட்ட வந்து சண்டை போட்டு போறா. இனி எனக்கே வரட்ட தீப்பட்டு மிதிச்சு விடி. என்னன்னு தெரியல, எல்லாரும் என்கிட்டே தான் வராள்வேன். அந்த குடுமிக்கு நேத்து இட பேதி எடுத்துச்சு. 4 மிதி மிதிச்சவர் தான் அடங்கியிருக்கா. இப்போ இவளுக்கு எடுக்குது, இவளுக்கு 2 மிதி மிதிச்சாலும் சரிப்பட்டு வரலான்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த செனிப்பற சொல்லணும், அவளாலதான் எனக்கு அவமானமா இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷத்துல இருக்க மாதிரி தெரியுது. இருக்கதானே செய்யும். நானே ராஜா, நானே மந்திரின்னு ஆண்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு மீன்காரி, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத, மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு. ஐயோ, வானர் இன்னைக்கு டென்ஷன்ல எல்லாம் நிக்காம போயிருவோம். சுப்பா, இந்த மீன்காரி, குடிமிகாரி, இந்த செல்லம்மா, இந்த 3 இல்லனாலே நான் நிம்மதியா இருப்பேன். மா, போய் கேட்டிங்களாமா? பச்சைக்கிளி டாடி என்னமா சொன்னாங்க? எப்பமா கல்யாணம்? சொல்லுங்கம்மா, ஏன் அப்படி அமைதியாவே
முடியாது